யார் போன்ல? கூட வேலை செய்யறவங்க. ஷியாமலா அப்படின்னு கூட யாராவது வேலை செய்யறாளா என்ன? ஹலோ, சொல்லுங்க ஷியாமலாக்கா. மீனா, நான் மயில பேசுறேன். கோவில பார்த்து பேசலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். மீனா மீனா எனக்கு ஒரே ஒரு உதவி பண்றியா? அவங்கள நம்ம அம்மன் கோவிலுக்கு மட்டும் வர சொல்லிடுறியா? நான் வர சொல்றேன். அம்மாடி கோமதி, நீயும் போய் உட்காருமா, நான் உனக்கு பரிமாறுறேன். இந்த வீட்ல ஒரு துருமை கூட நீ எடுத்து போடக்கூடாது. ராணி மாதிரி பாத்துப்பேன்னு அண்ணனுங்க கிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். நீ ராணி மாதிரி தான் இங்க இருக்கணும். ஒரு 10,000 ரூபாய் பீரோல தனியா எடுத்து வச்சிருக்கேன். ஆனா அரவணை சாப்பிட வருவாங்கல்ல, வேண்டி எடுத்து கொடுத்து விடு. கொடுத்துடலாம். ஏய், வீட்ல மளிகை சாமான் தீந்துருச்சு, பையில லிஸ்ட் வச்சிருக்கேன்னு சொல்லு. தியானமா அனுப்பிச்சிருக்கேன். ஏமா, நீயும் மாப்பிளையும் பேசிக்கிறது இல்லையா? ஆமா, அதற்கும் ராஜிக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணேன்ற உண்மைய அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைச்சேன்ல, அதுல இருந்து உன் மருமகன் என்கிட்ட பேசுறது இல்ல. முடிஞ்ச வரைக்கும் பண்ணேன், ஆனா அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. நீ என்ன ஏமாத்திட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க, இல்லன்னா போங்கன்னு விட்டுட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்க நம்ம அம்மன் கோயில் வரைக்கும் கொஞ்சம் வர முடியுமா? உங்க தம்பி செந்தில் அவங்க இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி கொஞ்சம் பேசணும். அப்பா இப்ப கடைக்கு வந்துகிட்டு இருக்காரு. எப்படியும் ஒரு 10-15 நிமிஷத்துல வந்துருவாரு. அவர் வந்ததும் நான் கிளம்பி வரட்டுமா? சரி மாமா. அக்கா, நான் சரவண மாமாவுக்கு கால் பண்ணி கோயிலுக்கு வர சொல்லிட்டேன். எப்படியும் ஒரு ½ ஹவர்ல அவர் கோயிலுக்கு வந்துருவாரு. நீங்க அங்க போயிடுங்க. என்ன மாமா மாமா, நான் மாசமா இருக்கேன். சத்தியமா மாமா, உங்க மேல சத்தியமா நான் மாசமா இருக்கேன். மாமா, நம்ம அப்பா அம்மா ஆக போறோம். உங்க குழந்தை என் வயித்துல. ஏன் குழந்தையாடி? இது ஏன் குழந்தையா? ஏன் குழந்தையெல்லாம் கிடையாது. இது வேற எவனோட குழந்தையோ?